அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. Presented to Thiru Vanya Perumal IPS. The President's Medal for Distinguished Service for the year 2025 was being presented to Tirumadi Bala Nagadevi IPS. The President's Medal for Distinguished Service for the year 2024 is being presented to Abhan Dinesh Modak IPS. The President's Medal for Distinguished Service for the year 2025 was being presented to Thiru G. Karthigeyan IPS. The President's Medal for Distinguished Service for the year 2025 was being presented to Thiru Durai Kumar IPS. The President's Medal for Distinguished Service for the year 2026 is being presented to திருப்பாடு. இந்த மூன்று உயரிய பண்புகளையும் தங்கள் வாழ்வின் லட்சியமாக ஏற்றுக்கொண்டு மக்கள் நலனை தம் மூச்சாகவும் சட்டத்தின் ஆட்சியை தம் வழிகாட்டியாகவும் கொண்டு பணியாற்றும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் வீரமிக்க அணிவகுப்பு இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆய்விற்காக கம்பீரமாக அணிவகுத்து நிற்கிறது. இப்பொழுது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அணிவகுப்பு தளபதியுடன் திறந்த வாகனத்தில் அணிவகுப்பை ஆய்வு செய்கிறார்கள். இது வெறும் ஆய்வு அல்ல, ஒழுக்கத்திற்கு அளிக்கப்படும் அங்கீகாரம், அர்ப்பணிப்பிற்கு செயல்படுத்தப்படும் செலுத்தப்படும் மரியாதை, தன்னலமற்ற சேவைக்கு வழங்கப்படும் உயரிய பாராட்டு. இதோ தலை நிமிர்ந்து நிற்கும் ஒவ்வொரு காவலரும் தங்களது தோளில் சீருடையை மட்டுமல்ல, மக்களின் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் சுமந்து நிற்கிறார்கள். அவர்களின் துணிச்சலான நெஞ்சம் துணிச்சலின் அடையாளம். ஒன்னு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன தளபதிக்கே பிறந்த சின்ன சில்லடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசியலை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காச பாக்கி ஒன்ன விட்டுடாம வாணி ஆசைப்பட்ட தமிழ் நாட்டை தரானே. தமிழ் மூக்காமட்டே கிளி மூக்காதேடா இப்ப வேண்டே. சிந்தையெல்லாம் தமிழாய் செயல்களெல்லாம் உயர்வாய் நாளும் நமக்காக உழைத்திட களமிறங்குகிறார்கள் நம் படை வீரர்கள். எடுப்பான நடையும் எதிரிகளை அழிக்கும் படையும் கொண்டு இதோ நம் பாசறை படை வீரர்கள் மிடுக்கு நடையில் கர்ஜிக்க வருகிறார்கள். வானில் தோன்றும் வானவில் நிறங்களாய் இதோ வரிசை வரிசையாய் அணிவகுக்கும் வீரர்கள். சோதனை எல்லாம் சாதனைகளாக்க பயிற்சி அளிக்கப்பட்டு களம் காண இதோ புறப்பட்டு விட்டார்கள். இனிமை துறந்து இல்லம் துறந்து பணியின் சுமையை சுகமாய் சுமந்து காற்றும் காற்றாய் சுற்றித் திரிந்து காடு மேடு வளைந்து காக்கும் நீதி நேர்மை அறிந்து மக்கள் துயர் தீர்க்கும் மணிகளாய் மாநிலம் காக்கும் மணிகளாய் நடையிடுகிறார்கள் நம் தமிழ்நாட்டு மறவர்கள். எத்தனை எத்தனை வீரர்களை எடுத்து கொடுத்த பூமி இது. அத்தனை பேரும் அன்னை தமிழ்நாட்டை அல்லவா காத்து நின்றார்கள்.
அலங்கார அணிவகுப்பு கவாத்தின் முதலில் வருகிறது தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை. வழிநடத்தி வருகின்றார் அணியின் தலைவர் உதவி ஆய்வாளர் திரு ஜான் ஜெயசிங் அவர்கள். அலங்கார கவாத்த அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்போடும் பணிவோடும் வேண்டுகின்றோம். தொடர்ந்து வருகிறது தமிழ்நாடு கடலோர காவல்படை அணி. வழிநடத்தி வருகின்றார் உதவி ஆய்வாளர் திரு மகேந்திரன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வருகிறது சீரும் சிங்கமென சிவக்கும் தங்கமென தமிழ்நாடு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. வழிநடத்தி வருகின்றார் அணியின் தலைவர் உதவி ஆய்வாளர் திருமதி விஜயலட்சுமி அவர்கள். அதனைத் தொடர்ந்து வருகிறது சிறை மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அணி. வழிநடத்தி வருகின்றார் உதவி சிறை அலுவலர் கலாநிதி அவர்கள். அணிவகுப்பின் நிறைவாய் வருகிறது தமிழ்நாடு கமாண்டோ அணி. வழிநடத்தி வருகின்றார் உதவி ஆய்வாளர் திரு அற்புதராஜ் அவர்கள். பட்டாம்பூச்சி என பட நினைத்தால் இவ்வேழில் மிகு அணிவகுப்பினை ஆய்வு செய்ய அணிவகுப்பு தளபதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அழைத்திடும் காட்சியினை தற்பொழுது காணலாம். Ladies and gentlemen, தீவிரப்படை கமாண்டோக்களின் துல்லியமான திட்டமிடல், அதிவேக செயல்பாடு மற்றும் உயிர் காக்கும் திறனை வெளிப்படுத்தும் பிணைய கைதிகள் மீட்பு ஒத்திகை. இது ஒரு நேரடி செயல்முறை விளக்கம் மட்டுமே. பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறை மேற்கொள்ளும் தொழில்முறை நடவடிக்கைகளை எடுத்துரைக்கும் ஒத்திகையாகும். இதோ அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் எதிர்பாராத பரபரப்பு. ஆயுதங்களுடன் நுழைந்த 3 தீவிரவாதிகள் அங்கிருந்த பொதுமக்களை அச்சுறுத்தி துப்பாக்கிச் சூடு நடத்தி பதற்றமான சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். அங்கு பணியில் இருந்த அரசு மருத்துவர் மற்றும் ஒரு நோயாளியை பிணைய கைதிகளாக பிடித்து அறைக்குள் அடைத்து வைத்திருக்கிறார்கள். தகவல் கிடைத்த அடுத்த நொடியில் தமிழ்நாடு அதிதீவிர படையின் குயிக் ரியாக்ஷன் டீம் சம்பவ இடத்தை மின்னல் வேகத்தில் வந்தடைகிறது. இதோ கமாண்டோக்கள் நிலைமையை மிகுந்த கவனத்துடன் மதிப்பீடு செய்து ஒவ்வொரு நொடியையும் கணக்கிட்டு தங்கள் நடவடிக்கையினை தொடங்குகிறார்கள். இப்பொழுது ஹவுஸ் இன்டர்வென்ஷன் டீம் 2 தீவிரவாதிகள் பதுங்கியுள்ள அறையை முழுவதுமாக சுற்றி வளைத்து அவர்கள் எந்த வழியிலும் தப்பிச் செல்ல முடியாதவாறு உள்வட்ட பாதுகாப்பை ஏற்படுத்துகிறார்கள். இந்நேரத்தில் களத்தில் களமிறங்குகிறது வீரமோப்பனாய் ராக்கி. வெடிபொருட்களை கண்டறிதல், தடமறிதல் மற்றும் தாக்குதல் ஆகிய 3லும் சிறப்பு பயிற்சி பெற்ற ராக்கி மிகுந்த எச்சரிக்கையுடன் மெதுவாக நகர்ந்து தேவையான இடங்களில் தவழ்ந்து எதிரியின் கவனத்துக்கு படாமல் முன்னேறுகிறது. இதோ சரியான தருணம். மின்னல் வேகத்தில் தீவிரவாதியை நோக்கி பாய்ந்த ராக்கி அவரை நிலைகுலைய செய்து அவர் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை பாதுகாப்பாக பறித்து வர இருக்கிறது. இது மூப்பனாய்களின் ஒழுக்கம் மற்றும் துல்லியத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இதற்கிடையில் ஹவுஸ் இன்டர்வென்ஷன் டீம் 1 கமாண்டோக்கள் ஃபைபர் ஆப்டிகல் கருவியின் மூலம் உள்ளிருக்கும் நிலைமையை உறுதி செய்கின்றார்கள். Cross connecting to replace
Vertical camera. Door open. 2 hostages. 1 terrorist with AK. Body entry forward stand. Team. Stand by. Stand by. Go. இதோ அதிரடி நடவடிக்கை தொடங்கியுள்ளது. ஃபார்வர்ட் ஸ்லாண்ட் முறையில் கமாண்டோக்கள் மின்னல் வேகத்தில் அறைக்குள் நுழைந்து தீவிரவாதிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பிணைய கைதிகளை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பாதுகாப்பாக வெளியே அழைத்து வர இருக்கிறார்கள். தாக்குதலில் செயலிழந்த தீவிரவாதிகளின் உடலில் வெடிப்பொருட்கள் ஏதேனும் மறைத்து வைக்கப்பட்டுள்ளனவா என்பதை அதிநவீன வெடிப்பொருள் கண்டறியும் கருவிகளின் மூலம் கமாண்டோக்கள் முழுமையாக சோதனை செய்து அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்கிறார்கள். இதோ பிணைய கைதிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கப்பட்டு மருத்துவ உதவிக்காக பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். துல்லியமான திட்டமிடல், நவீன தொழில்நுட்பம், வீர துணிச்சல் மற்றும் உயிரை காக்கும் அர்ப்பணிப்பு ஆகியவை ஒன்றிணைந்தால் எந்த ஆபத்தையும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்பதை இந்த செயல் விளக்கம் நமக்கு பறைசாற்றுகின்றது. இந்த அற்புதமான செயல் விளக்கத்தை வழங்கிய தமிழ்நாடு அதிதீவிரப்படை கமாண்டோக்கள் மற்றும் மோப்பனாய் பிரிவினருக்கு உங்கள் பலத்த கரவொலியை வழங்கி பாராட்டுவோம். சாதனை செய்கின்றார்கள். எதிரும் புதிருமாக தற்போது வாகனத்தில் நின்றபடி சென்று சாகசம் செய்கின்றார்கள். நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் நம்புந்தேன்னா இங்க எட்டு கோடி பேரு நல்ல பால்ஸ் கேட்டு எங்க விசில சத்தம் கேட்டு நல்ல வந்தா பாரு நீ விசில கடி ஓட்டு அடிச்சு வரான், அடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமுட்டு
மக்காரே